யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 19 வசனம் 20 வசனம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிப்பவர்களையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். யோவான் ஆண்டவர் மிகவும் நேசித்த யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மார்பை சார்ந்திருந்தவன், ஆண்டவரால் விரும்பப்பட்டவன். எத்தனையோ ஸ்ரீசர்கள் இருந்தாலும் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையிலே நட்பை பாராட்டினவன், அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன். அப்படிப்பட்ட யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு கிறிஸ்துவுக்கு பின் 50ஆம் 60ஆம் ஆண்டுக்குள் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எத்தனையோ 66 புத்தகங்கள் இருந்தாலும் இந்த 20 வெளிப்படுத்தின விசேஷம் மாத்திரம் இன்மை மறுமைக்குரிய ஆவிக்குரிய காரியத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்திற்கு நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆவியானவரை கொண்டு யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விசேஷம் இது. அல்லேலூயா. ஆகையால் தான் மற்ற அதிகாரங்களை விட 22 அதிகாரங்கள் உண்டு இதுல. அல்லேலூயா. 66 புத்தகத்துல மிக சிறந்த புத்தகம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் தான். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த நோக்கத்திற்கு தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. வானம் பூமி எல்லாம் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போகாது என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வருகையிலே, ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சியிலே இந்த பூமி இருக்காது. பிரைஸ் தி லார்ட். வானம் பூமி எல்லாம் ஒழிந்து போயிடும். புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய 1000 வருஷ அரசாட்சி நடக்கக்கூடிய நாட்கள். அது இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த பூமியை வாழ்வதற்கு உண்டான காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எப்படி நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததோ அதுபோல நோவாவுடைய குடும்பத்துக்கு கர்த்தர் காப்பாற்றினார். இந்த உலகம் அழிக்கப்படும் பொழுது அவன் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். அதுபோல ஆசீர்வாதத்திற்கு ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆகையால் காப்பாற்றப்பட்டது நோவாவின் குடும்பம், ஆசீர்வாதத்துக்கு ஆபிரகாமின் குடும்பம். ஆண்டவரை முழுமையாக வைராக்கியமாக ஏற்றுக்கொண்டதற்கு தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவன் எலிசாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எலியாவை பின்பற்றின எலிசாவுக்கு எலியா 7 அற்புதங்களை செய்தார். எலிசா 14 அற்புதங்களை செய்தார். அதன் மூலமாக வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஃபெலோஷிப், பின்பற்றக்கூடிய நோக்கம் என்ன என்பதை பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலம் வித்தியாசமானது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு பின் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இந்த புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், 1000 வருஷ அரசாட்சி, நித்திய காலமாக இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கின்ற வாழ்க்கையை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த பூமியிலே வாழும்போது பூமியின் நிறைவுகளும் கர்த்தருடைய
கர்த்தருடையது. பிரைஸ் தி லார்ட். இந்த பூமி அதில் உள்ளவர்களும் கர்த்தருடையது. அதே நேரத்தில் இந்த பூமி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? சாத்தானுடைய அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் அந்த சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வந்திருக்கிற நீங்கள் பாக்கியம் பெற்ற ஜனம். வேதம் என்ன சொல்கிறது? 1ஆம் அதிகாரத்தில் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பித்தவும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தணுமான விசேஷம் இது. இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுபவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்ட 22 அதிகாரமும் தீர்க்கதரிசன வசனங்களாம். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இந்த வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவனும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 7 சபைகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏனென்றால் சபை ரொம்ப முக்கியமானது. 7 சபை ஆசியாவிலே இருந்த 7 சபை இப்பொழுது துருக்கி என்று சொல்லப்படுகிற இடமாக அது கருதப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். 7 சபை. அந்த 7 சபையும் ஒவ்வொரு சபையிலும் பல குறைகள் இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு உன்னத நோக்கத்திற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். முதல் சபை எபேசு. அந்த எபேசு சபையை பற்றி சொல்லும்போது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். 2வது செபிர்னா, நீ மரண பரியந்த உண்மையாயிரு. பெர்கமு, விக்கிரகங்களுக்கும் உலகத்துக்கும் ஒத்த வேஷம் தரித்த மக்கள் அந்த சபையில் இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அதை ஆண்டவர் வெறுத்தார். தியத்ரா, உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்ற ஆவியானவரால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. சர்தை, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். வெண்வஸ்திரம், ஒயிட் அண்ட் ஒயிட் என்றாங்கல்ல. பிரைஸ் தி லார்ட். அது யாருக்கு கிடைக்குதுமா? ஜெயம் கொள்கிறவனுக்கு ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இந்த சர்தை சபையில் இருக்க விசுவாசிகளுக்கு ஜெயம் கொள்கிறவனோ வெண்வஸ்திரம் அவனுக்கு தரிக்கப்படும். பிலதெல்பியா சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் உன்னை காப்பேன். பிரைஸ் தி லார்ட். நானும் உன்னை காப்பேன். 7வது லவோதிக்கா சபை, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. பிரைஸ் தி லார்ட். சில எச்சரிப்புகளையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொடுக்கிறாரு. ஒரு மனிதனுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறாரு. அப்ப 7 சபை இருந்தாலும் பிலதெல்பியா சபையை ஆண்டவர் மிகவும் நேசிக்கக்கூடியவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையிலே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் ஜெயம் கொள்ளக்கூடிய மக்களாக மாற்றினார். அப்ப கிறிஸ்துவம் என்பது நாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு இடம். பிரைஸ் தி லார்ட். மற்றவரை போல நாம் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருப்பதிலே பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. வளரணும். அதான் சொல்லுவாங்க, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப கிறிஸ்துவுக்குள் இருப்பது முக்கியம் அல்ல. நான் இத்தனை முறை 100 முறை பைபிளை படிச்சுட்டேன். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பிரசங்கத்துல 1,00,000 பேர் கலந்து கொண்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அதை வைத்து கர்த்தர் நிதானிக்கக்கூடியவர் இல்லையா? உலகத்திலேயே அமெரிக்கால பிலிகிராம் ஊழியர், அவர் பெரிய ஊழியக்காரர். அவர் 1,00,000 பேர் கூடுவாங்க அவருடைய பிரசங்கத்தை கேட்க. அவர் வல்லமையா ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அநேக சபைகளை உருவாக்கினவர்.
அநேக சபை ஊழியர்களை உருவாக்கினவர். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் உதவி செய்தவர். அவர் என்ன சொல்றாரு, நான் எத்தனை முறை நான் படித்திருந்தாலும், நான் என்னுடைய பிரசங்கத்தில் எத்தனை லட்சம் பேர் சேர்ந்திருந்தாலும், ஆண்டவர் எனக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அதுதான் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் பிரியமாக இருக்கிறேனா, ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேனா என்பதுதான் முக்கியம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வளர 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 கிறிஸ்து உங்களுக்குள் வளரும் வசனங்கள் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப உங்களை ஒரு சாட்சி உள்ள மனிதர்களாக மாற்றும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். பலவீனங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் இந்த பூமியிலே வாழும் பொழுது ஆண்டவர் கூட இருந்து தம் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். எப்பேற்பட்ட சோதனையிலே கடந்து போனாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசியுங்கள். அதை கேட்கிறவன், வாசிக்கிறவன், அதன்படி நடக்கிறவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்துக்கு ஆபிரகாம் சோதனை பிரச்சனையை தாண்டி வந்தவர் யோபு. ஹல்லேலூயா. இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியை எழுதி வைத்திருக்கிறார். இந்த 66 புத்தகத்துல மிக சிறந்த புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். பிரைஸ் தி லார்ட். அதனால விசேஷம் சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லா நாளும் விசேஷம் சொல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் அதை நீங்கள் வாசியுங்கள், வேதத்தை படியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ சீக்கிரம் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். ஹல்லேலூயா. கை கொள்கிறவன், அதன்படி நடக்க முயற்சி செய்கிறவன். சபை எதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார்? சபையை ஆண்டவர் எதற்கு பூமியில வைத்திருக்கிறார்? அவருக்குள் நாம் வளரும்படியாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, வரங்களை பெற்று ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாக விளங்கும்படி, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படி, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் நம்மை சபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வளரணும், நீங்கள் ஆண்டவருக்குள் வளரணும், சபையில ஒரு தூணா மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி நாம் நம்முடைய ஐக்கியம், நம்முடைய தீர்மானம் அது நாம் எடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுரு கடலிலே நடந்து வரும்பொழுது ஆண்டவரை பார்த்து நடந்து வருகிறான். ஆனால் அந்த புயல் காற்று அந்த சூழ்நிலையை பார்த்து அவன் பயந்து போய் கடலிலே மூழ்கி விடுகிறான். ஆனால் இயேசு என்ன பண்றாரு? கரங்களை கொடுத்து அவனை தூக்குகிறார். அப்ப இந்த பூமியில எப்பேற்பட்ட சூழ்நிலை போனாலும் கர்த்தர் நமக்கு கை கொடுத்து தூக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு, அதனால சகையை சொன்னார், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடினான், முன்னாக ஓடினான், காட்டத்தி மரத்திலே ஏறினான். அவன் ஆண்டவரை அவ்வளவா நேசித்தான். அப்பொழுதுதான் சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, விடுதலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்று எழுது. பிரைஸ் தி லார்ட். 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு இன்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு, நாம எங்க பிறப்போம், எங்க வாழ்வோம், நம்முடைய எதிர்காலம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நாளை நடப்பது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனால் எல்லாம் தெரிந்த ஒருவர் உண்டானால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
அங்கதான் சொல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல. இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடம் வர முடியாது என்று சொன்னார். அவரை நாம் சபையிலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது சபையிலே ஆவியானவர் பேசுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவுள். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர்ற பாதையிலே நாம் பெருமை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை. மற்ற உலகத்தானோடு நாம் போட்டி போட முடியாது. ஏன் ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கிறவங்களோடு கூட போட்டி போட முடியாது. ஆனாலும் கர்த்தர் எந்த நோக்கத்துக்கு நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக உன் மீது கர்த்தர் வைராக்கியமாக இருப்பார். உன் மீது வைராக்கியமாக இருப்பார். காலங்கள் கடந்து போய்விடும் சீக்கிரம். அதுதான் சொன்னாரு, இது சீக்கிரமா வரன்னு. அப்ப ஆண்டவருடைய வருகை நிச்சயம் உண்டு. அநேகருக்கு ஆண்டவருடைய வருகை பற்றிய கவலை இல்லை. சில பேருக்கு ஆண்டவருடைய வருகை இல்லைன்றான். அல்லேலூயா, அப்படி சொல்றாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் வருவார். அவர் வருவார், அவர் சொன்னதை செய்வார். இந்த வானம் இந்த பூமி எல்லாம் இருக்காது, எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். பாலும் தேனும் ஓடுகிற நலமான ஒரு பூமியை கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அப்ப இப்ப நம்ம வாழும் பொழுது என்ன பாஸ்டர், நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியாதா? இருக்கலாம். அதற்கு உண்டான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் முதற் பங்கு முதன்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதற் பங்கு முதல் காரியம் சபை. சபை. ஏன் சபை எனக்கு வர வேண்டும்? ஏன் சபைக்குள் நான் வர வேண்டும் என்று சொன்னால், ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள். உலகத்துல யாரும் கண்டித்துலாம் உணர்த்த மாட்டாங்க, யாரும் உலகத்தை அறிவுரை சொல்ல மாட்டாங்க. உலக பிரகாரமா 1000 புத்தகம் படிச்சிருப்பாங்க, உலக பிரகாரமான வளர்ச்சியை சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ வேண்டும், நன்மை செய்யக்கூடியவனாக வாழ வேண்டும், அவன் ஆண்டவருக்கு பிரியமானவனாக வாழ வேண்டும், இயேசுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற இடம் சபை. ஆகையால் சபையில ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு பேசுவார், நமக்கு உதவி செய்வார். வரும்பொழுது இருக்கிற பலத்தை விட நீங்கள் போகும்பொழுது இருக்கிற பலன் வித்தியாசமா இருக்கும். வருகிற சந்தோஷத்தை விட போகும்போது சந்தோஷம் அதிகமா இருக்கும். அதனால்தான் வேதம் சொல்றது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஓடி ஓடி வரணும். உலகத்துல பல காரியங்கள் இருக்கிறது. அதனால்தான் பவுல் சொல்றார், நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும். எந்த சூழ்நிலையிலும் நான் மனநிலையமாக இருக்க கற்றுக்கொண்டவன். உலகத்துடைய சூழ்நிலை ஆண்டை விட்டு என்னை பிரிக்காது. ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இன்றைக்கு சமுதாயத்தில் உலகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நடக்கிற கொடுமைகள் ஏராளம். பவுல் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னார். அந்த அளவுக்கு நேசித்தால் பவுல். எந்த அப்போஸ்தலரும் செய்யாத காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் செய்து முடித்தார். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி முடிவு பரியந்தம் பவுல் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை பெற்றார். பிரைஸ் தி லார்ட். அதான் வைராக்கியம். பிரைஸ் தி லார்ட். வைராக்கியம் இருக்கணும். கிறிஸ்து உன் மூலமாக பிரதிபலிக்க வேண்டுமானால் வைராக்கியம் இருக்கணும். வாழ்க வாழ்க என்றான், மேடையில் வந்து ஒழுகு என்றான். புரியல, அவன் என்ன சொல்றானே தெரியல. மேடைக்கு வரான், வாழ்க தலைவா வாழ்க தலைவா வாழ்கன்றான். மேடைக்கு வந்து மறந்துடுறான், ஒழுகன்ட்டான். ஆமா, அவன் உள்ளத்தின் நிறைவு தானே வாய் பேசும். பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் ஒரு பாஸ்டர் இருந்தாராம். அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாராம், ஒவ்வொரு வாரம் பண்ணுவாராம். அது விசுவாசி பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒருத்தன் விசுவாசிக்கு எல்லாரும் பார்த்தாங்களாம். அது ஒருத்தன் என்ன பண்ணானா,
என்னையா பிரசங்கம் பண்றாரு அவரு அப்படின்னா கோவம் வந்துச்சான் அவனுக்கு. பாஸ்டர்கிட்ட வந்தானா, ஐயா எனக்கு ஒரு பிரசங்கம் கொடுங்க அப்படின்னா. என்ன என்னையா பேசிட்டே பேசிட்டு உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னா, என்னடா இவன் இப்படி அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாஸ்டரை விட பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுன்னு நினைச்சான். ஜனங்க மத்தியில் ரொம்ப விளம்பரமாக இருக்குன்னு நினைச்சான். ஜனங்க அவனை பாராட்டக்கூடிய அந்த பாராட்டுதலை பெறும்படியாக நினைத்தான். இன்றைக்கு உலகத்தில் அப்படித்தான், பாராட்டு தான், கூட்டம் தான் கூடுது. அல்லேலூயா. பாஸ்டர் பார்த்தாருன்னா டெய்லி இவன் வார வாரம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறான். சரி அடுத்த வாரம் நீ தான் என் பிரசங்கம் பண்ற போய் அப்படின்ட்டார். அவன் போய் எல்லா புத்தகத்தையும் பைபிள்லாம் வாங்கி அந்த கொட்டேஷன் அந்த இதெல்லாம் மறைப்பொருள் அந்த பொருள் இந்த பொருள் எல்லாத்தையும் புத்தகத்தை வாங்கி படிச்சு பிரசங்கத்தை நைட் ஃபுல்லா உட்காந்து எடுத்தானா. எடுத்துட்டு என்ன பண்ணானா, சபைக்கு பயங்கரமா புறப்பட்டு வரணும்னு சொல்லி காலையில நல்லா பார்த்தானா. எந்த குறிப்புகள்லாம் எடுத்து வச்சானோ அது ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி இல்லை, பாஸ்டர் காலி பண்ணணும். ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் பாஸ்டர் தான் காலி பண்ணுன்றான் வெளி உலகத்துல. இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சரி, பாஸ்டர் அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரான். இவன் புறப்பட்டு வந்தவன் அந்த குறிப்பை என்ன பண்ணானா, வேற பாக்கெட்ல வச்சிட்டானா தெரியாம. அவசரத்துல சில நேரத்தில் பைபிள்ல கூட சில அவசரத்துல பண்ணுவாங்க, இன்னும் எங்க வச்சானே தெரியாது. இவன் டைம் ஆகிட்டே இருக்கு. பாஸ்டர் பார்க்குறாரு, என்னையா வரம் பாஸ்டர்ன்றான். அவன் குறிப்பை எங்கே வச்சு வந்துட்டான். இவ்வளவு நாள் எடுத்த குறிப்பு கண் விழித்து மற்றவங்களை பாஸ்டர் காலி பண்ணுன்னு சொல்லி எடுத்து பண்ணது என்ன பண்ணா, கடைசியில் மேடைக்கு வந்துட்டான். டைம் ஆகி போச்சு. மேடைக்கு பைபிள் வச்சுட்டான். அவன் எடுத்த சப்ஜெக்ட் என்ன தெரியுமாவா, இதோ நான் சீக்கிரம் வருகிறேன் அப்படிதான் எடுத்தான். தலைப்பை தானே போட்டான், எடுத்துட்டான். எல்லாம் ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, பயங்கரமா பேச போறாருன்னு. இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், இதோ நான் சீக்கிரம் வருகிறேன் சொல்லிக்கிட்டே இருந்தானா. எத்தனை தடவை சொல்லுவான். கடைசியில் கோவம் வந்துருச்சான். அவனுக்கு பிரசங்கருக்கே கோவம் வந்துருச்சான். அந்த ஃபுல் பீட் அடிச்சா நம்ம அடி அடிச்சோன்னு அந்த ஃபுல் பீட் புட்டுக்கிட்டு போய் எதிரில் போய் ஒரு பாட்டி மேல விழுந்து போச்சான். எதிரில் உட்காந்தாங்க ஒரு பாட்டி. இப்பதான் நம்ம மாறி மாறி உட்காருங்க, அப்பெல்லாம் ஒரு ஒழுங்கா உட்காருவாங்க. பாட்டி எதிரில் உட்கார்ந்தாங்க பாரு. என்னையா இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு எனக்கு தெரியாதையான்னு. இதோ சீக்கிரம் வரேன்னு சொன்னீங்களே தவிர ஆண்டவர் வரலையா. இந்த ஃபுல் பீட் தான் என் மேல விழுந்துச்சு. அந்த பாஸ் ஐயோ மன்னிச்சிருங்க. இது ஒரு இதா சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. ஏதோ சீக்கிரம் வரேன்னு சொல்லி புல்பீட் அடிச்சு உடைச்சாக்க அது எதிரில் தான் போய் விடும். பாட்டி பயந்துகிட்டு, நீங்க என்ன சீக்கிரம் வரீங்க சொன்னீங்க, நான் எழுந்து பின்னாடியா இப்ப உட்கார கூடாதா? பாவம் விட்டையா, இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு எனக்கு தெரியாதியா. எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஒரு நகைச்சுவைக்கு சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட். யாரையும் அதான் சொல்லுவாங்க, இதோ சீக்கிரம் வரம்பா. ஏன்னா ஆண்டுடைய வருகையை நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம பர்ஃபெக்டா நடக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம சரி பண்ணிக்குவோம். பிரைஸ் தி லார்ட். இப்ப வந்துருவாரு, நாளைக்கு வந்துருவாரு, 2000 வருஷம் ஆகி போச்சே, எங்க வருவாரு நித்தியத்திற்குள் நம்மளை கொண்டு போவாரு. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசால இடத்துல நம்ம போய் வைப்பாரு. ஏனென்றால் என்ன சொல்றாரு, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஆதியே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுதே பிதா, ஆவியானவர், வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து, இந்த மூவரும் ஒருவராகவும் ஒருவர் மூவராகவும் இந்த பூமியில உலகத்தில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆனால் யோவான் மூலமாக, யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது,
அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மளை விட பரிசுத்தவான் நிறைய பேர் இருக்கிறான், நம்மளை விட தான தர்மம் பண்றவன் நிறைய இருக்கிறான், ஏழைகள் கொடுக்கிற நிறைய பேர் இருக்கிறான். வாட்ஸ்அப்ல பார்த்தா எல்லாம் கொடுக்குறான்னு ஒரே போட்டோ பிடிச்சிடறான் இல்லையா, நிறைய பேர் இருக்கிறான். ஆனா நம்மளை ஏன் ஆண்டவர் பிடிச்சாரு? உங்களை ஏன் பிடிச்சாரு? என்ன சொல்றீங்க? தலையாட்ட மாட்டேறீங்களே. எதுக்கு பிடிச்சாரு? ஒரு உன்னத நோக்கத்திற்கு. விசேஷித்தவனாக நீ இருக்கும்படி கர்த்தர் பிடித்திருக்கிறார். சும்மா இந்த சபை அந்த சபை இல்ல, நான் கர்த்தர். ஆவியானவர் சொல்வது காதுள்ளவன் கேட்க கடவன். பிரைஸ் தி லார்ட். இந்த யோவானுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்ப பரலோகம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவாரு. அல்லேலூயா. ஆகையால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. நோவா நீதிமான், உத்தமன், கர்த்தருக்கு பயப்படுவது மாத்திரமல்ல, கர்த்தரோடு நடக்கிறவன், கர்த்தர் அவனோடு நடக்கக்கூடியவர். He was perfect rightness. Noah walked with God, fellowship with God. தேவனோடு அவன் நீதிமான் என்று பெயர் பெற்றான். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார்? நீதி. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 14:14 சொல்லுத யோபு. ஹல்லேலூயா. யோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில் அந்த நீதி இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, இந்த நோவாவுடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். உங்களை உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவார். காரணம் என்னவென்று சொன்னால், வேதம் சொல்வது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாது என்று தீர்ந்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சூழ்ந்தவழியான உங்களை பார்க்கும் போதே இவன் கிறிஸ்தவன் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? உங்களுடைய செயல்பாடை பார்த்து ஏன் சொல்றாங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருத்தர்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து, ஒயிட் பேப்பரை கொடுத்து, இது ஏதாவது தெரியுதானாக்க, தெரியுது. ஒரு ஒயிட் பேப்பரை கொடுத்து இதுல ஏதாவது தெரியுதா சொல்லியா அப்படின்னாக்க, தெரியுது. என்ன தெரியுது? அங்க ஒரு சின்ன தெரியுது. ஏண்டா இவ்வளவு அது முழுவதும் இவ்வளவு ஒயிட்டா தெரியும் போது இந்த கருப்பு புள்ளி தானடா அவனுக்கு பார்வையிடப்பட்டதுன்னா, உலகம் அப்படிதான் பார்க்கும். அல்லேலூயா. உலகம் அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்க்கும். ஆனா ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் விலையேற பெற்றவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஏனென்றால் உங்களுக்குள் அந்த ரைட்னஸ் இருக்கிறது, பர்ஃபெக்ட் இருக்கு, நீதி இருக்கு, உண்மை இருக்கு, தேவனுக்கு பயப்படுகிற, தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற. என்ன உலக பிரகாரமாக மற்றவர்கள் செய்கிற காரியத்துக்கு நாம் ஒத்து போகாமல் இருப்பதே தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான். ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், உலகத்தாவோடு ஒத்து போகாமல் கர்த்தருக்கு வைராக்கியமா இருக்க நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்வது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரயாயத்தை வர பண்ணி. அவபக்தி, ஆண்டவரை அறியாத அவபக்தி, ஆண்டவரைக்கு உண்டான பக்தி யார்ட்டி நிறைய பேருக்கு உலகத்தில் இல்லை, ஆனா நோவாவுக்கு இருந்துதான். அதனால்தான் வேதம் சொல்றது, அவன் என்ன பண்றானா? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆகையால் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகள் வழியில் இல்லாமலும், பிரைஸ் தி லார்ட், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த காரியத்தை முதல் சங்கீதத்தை படித்தாவே போதும். ஆனால் உலகம் நம்மளை இழுக்கும். பாவன்றது சாதாரண காரியம் இல்லை, உலகம் இழுக்கும். ஆனாலும் ஆண்டவரோடு சபையில் ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த உலகத்துக்கு நீங்கள் தப்பலாம். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நீதியின் பிரசங்கத்திலே நீதியை பிரசங்கித்த நோவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் பிரசங்கித்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பேர் சபை வச்சு நடத்தலாம், அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கலாம். ஆனால் நீதியை பிரசங்கித்த நீதிமான் என்று பெயர் பெற்ற நீதியிலே நடக்கிற பிள்ளைகளை, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார், ஒரு நாள் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆகையால் சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. பிரைஸ் தி லார்ட். அப்ப நித்திய காலமாக ஜெயம் கொள்ளணும், வெற்றி பெறணும். பிரைஸ் தி லார்ட். வெற்றி தான் நம்முடைய வாழ்க்கை, தோல்வி கிடையாது. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை தோல்வியா இருக்கக்கூடாது, வெற்றி உள்ள வாழ்க்கையா இருக்கணும். குறைகள் 1000 இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டவரை தேட வார்த்தையை உட்கொள்ள அந்த குறைகள் எல்லாம் வெளியே ஏறிடும். பிரைஸ் தி லார்ட். ஒரு டம்ளர்ல ஒரு அழுக்கு தண்ணியை வச்சுட்டு அதில் நல்ல தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தான்னா இந்த அழுக்கு தண்ணிலாம் வெளியே போயிடும். இல்லை ஊற்றாம நல்லா இருக்கு தண்ணி அப்படின்னா அது நல்லா ஆயிடுமா? ஆகாது. ஆகையால் கிறிஸ்துவுக்குள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் நோக்கம் பாருங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி, அல்லேலூயா, புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், ஆண்டவருடைய அரசாட்சி. இப்போ உலகத்தில் அரசெல்லாம் நடக்குது, பலவிதமாக நடக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். எந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து போனாலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனையுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய சித்தம், உடைய நோக்கம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன். ஐயா, பிள்ளைகளுக்கு வேண்டிய இந்த பூமியிலே வாழ்கின்ற போதெல்லாம் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். அப்பா, நோவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவருடைய கரங்களிலே உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க பிள்ளைகளை நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. நீங்கள் சரியான பாதையில நடத்துவீங்கப்பா. எங்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிறீங்கப்பா, கிருபை வைத்திருக்கிறீங்கப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்மை மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுங்க. பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் ஒரு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை கொடுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, பராமரித்து கொள்ளுங்க. எல்லா சூழ்நிலையிலும் நீங்க பிள்ளைகளோடு கூட இருங்க. எல்லா துதியும் கனமும் மையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பர் ரட்சகருமாகி இயேசு ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.